வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு ஒரு ஆபத்தான அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அசிங்கமான ஒரு அரசியலை நோக்கி சிலர் நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. வெறுப்பு அரசியலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆபத்தான ஒரு மோதல் அரசியலை, கலவர அரசியலை உண்டாக்குவதற்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது யாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வேற யாரும் இல்லை. பீடிகை போடலாம் நான் விரும்பவே மாட்டேன். நேரடியாக தான் விஷயத்துக்கு வரேன். இந்த தாவேக்கா என்கிற தகவல் வெத்து கழகமா இருக்கிற இந்த வீணா போன தற்கூரி கூட்டம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க. அது மட்டும் மிக தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பொய் பரப்பிட்டே இருக்காங்க. பொய்யை உண்மை போல பேசுகிறார்கள். அது என்ன, யாரு என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். முழுமையாக இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவர்கள் இருந்தீங்கன்னா அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா என்னன்னா, அந்த 7 அடி எருமை ஒன்று இருக்குங்க. 7 அடியில ஒரு 6 அடி எருமை. அந்த எருமை தான் அது. அது என்ன சொன்னாலும் அது பூரா பொய். வாயை திறந்தா பொய் மட்டும் தான் பரப்பிக்கிட்டு இருக்கு. கரூரில 41 பேர் நெரிசல் மரணங்களுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது இந்த ஆதவ் என்கிற அமாவாசை 420. இவன் இப்ப வில்லிவாக்கத்துல போட்டிடுறாப்புல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ் தாவேக்கா சார்பில் போட்டிடுறாரு. போட்டியிட வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிறாராம். ஐநாவரத்துல ஒரு கூட்டம், நேற்றைய தினத்துல ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தப்படுது. அந்த கூட்டத்துல நாஞ்சில் சம்பத்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பெண்கள் பகுதியில திடீர்னு சலசலப்பாங்க. ஒரு 100-150 பேர் உட்கார்ந்துருப்பாங்க கூட்டத்துல. அவ்வளவுதான். பெரிய கூட்டம்லாம் பெரிய அப்படியே பயங்கர மாநாடுலாம் கிடையாது. ஒரு தெருமுனை கூட்டம். அது தெருமுனை கூட்டத்துல ஒரு 100-150 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருக்காரு. பேசி அதுக்கப்புறம் VS பாபு இருக்காரு, இன்னும் பல பேர் அங்க இருக்காங்க பேசுவதுங்க. இந்த ஓலா மணி இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆதவ் அந்த 6 அடி எருமையும் பேசியிருக்கோம். ஏன்னா அதுக்குதான் அந்த பிரச்சாரத்துக்கு அந்த கூட்டம் போட்டிருக்காங்க. இது சாதாரணமா பேசி கடந்து போயிருந்தா அந்த கூட்டத்தை பத்தி நாம பேச போறதில்லை, யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை அட்டென்ஷன் திருப்புவதற்காக தாவேக்கால அட்டென்ஷன் எங்க திரும்பும்னா, பெரும்பாலும் இந்த கூட்டம் சேருது தன்னெழுச்சி கூட்டம் வருது, நீங்க உருட்டுவானுங்கல்ல. இந்த உருட்டுறது எல்லாமே விஜய்க்கு தான் நடக்கும். அந்த விஜய் வந்தாருன்னா அந்த இடத்துல அவ்வளவு கூட்டத்தை கூட்டி சேர்ப்பானுங்க. ஒரு ஊருக்கு வராருன்னு வச்சுங்களேன், பக்கத்துல மாவட்டம், பக்கத்து ஊர்ல இருக்கிறவன் அவனை இவனை எல்லாரையும் கூட்டிட்டு இவனுங்களே செட்டை சேர்த்துப்பானுங்க. சேர்த்துக்கிட்டு அங்க ஒரு பயங்கர கூட்டம் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு புலம்புவானுங்க. இப்ப இந்த வில்லிவாக்கம் கூட்டத்துக்கு பேசுவோம். அந்த கூட்டத்துல ஒரு 100-150 பேர் தான் உட்கார்ந்துருக்கான். பாதிச்சார் காலியா கிடக்குது. இவன் இந்த 6 அடி எருமை ப்ராப்பரா போலீஸ் கிட்ட வாங்கின பர்மிஷனை தாண்டி மைக் செட்டை ஏராளமா கட்டிக்கிட்டு இவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவர் நாஞ்சில் சம்பத் பேசும்போது பெண்கள் பகுதியில ஒரு சலசலப்பு உண்டாச்சு. என்னடா ஏதுடா அப்படின்ற நடக்குள்ள டக்குன்னு மைக்க யார் பிடிச்சானா ஆதவ் பிடிக்கிறார். மைக்க பிடிச்சி பேசும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி விஷயத்தை சொல்றார். கையில ஒரு துண்டு என்னது கண்ணாடி ஓடுகள் தான் கையில வச்சிருக்காரு. அது ஒரு பாட்டிலுடைய ஓடு துண்டுகள்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமா பேசுறாரு. எப்படி நீங்க இந்த மாதிரி சரக்கு பாட்டில தூக்கி வீசுவீங்க? கலவரத்தை தூண்டுது திமுக, ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம். பெண்கள் மேல போடுறீங்க, இதுக்கு மேல நாங்க பொறுக்க மாட்டோம், நாங்க திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க, இது யார் பண்ணாலும் அவனை கைது பண்ணலாம், இதே இடத்துல ஆதவ் உட்கார்ந்துருவோம். அப்படியே உச்சஸ்தானத்துல அப்படியே எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கத்துறாரு பயங்கரமா. நாஞ்சில் சம்பத் பார்க்கணும். அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் முடிஞ்சா அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நாஞ்சில் சம்பத் அப்படியே இப்படி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இவன் வாயை திறந்தா பொய்யா பேசிட்டு திரிறான், நம்மளோட உயரமா வேற இருக்கான், பூரா பொய்யா பேசிட்டு திரிறான் அப்படின்னு அவர் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல இவன் கையில ஒரு பாட்டிலோட வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு பாட்டிலோட காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு முடிச்ச உடனே டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வேற காமிக்கிறான். நாங்க பாரு 1/2 மணி நேரத்துல புடிச்சிட்டோம்ல, தபார் வீடியோ இந்த லாட்ஜ்ல இருந்து தான் வீசினானுங்க, போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள நான் போலீஸ் பிடிச்சி அழிக்கிறதுக்குள்ள நாங்க எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஒண்ணு காமிக்கிறான். உண்மையிலே அதை பார்க்கிற எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வரும். என்னடா இது, எங்க போனாலும் இவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னா இப்ப பெண்கள் மேலாம் பாட்டில் அடிக்க தப்பு இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, இந்த 6 அடி எருமை தான் அந்த பிளானே போட்டிருக்கு. எப்படின்னா, கோன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்துல ஒரு காட்சி வரும். அதாவது என்னன்னா, புரட்சிகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தன் இந்த மாதிரி திடீர்னு அரசியலுக்குள்ள வருவான், இளைஞன். அவன் தாமேது மக்கள்லாம் அட்டென்ஷன் நம்ம மேல வரணும்னா அவனே அவனை அடிச்சுக்கிட்டு ஏதோ கலவரத்தை தூண்டுற மாதிரி இவன் ஓடி கலாட்டா பண்ணுவான். இவன் நடத்துற கூட்டத்திலே குண்டு வச்சு அந்த மேடை வெடி செதறும். இவன் தப்பிச்சிருவான். தப்பிச்சு அப்பாவி ஜனங்க செத்து போயிடுவாங்க. அதை காரணம் காட்டி ஆட்சியை பிடிப்பான். இது கோ படத்துல காட்டப்பட்ட ஒரு காட்சி. அதுல இருந்து ரீகிரியேட் பண்ற மாதிரி இந்த பண்ணாடையை ஆளை செட் பண்ணி ஒரு லாட்ஜ்ல இருந்து பாட்டில் அடிச்சிருக்கான். அடிச்சது பெண்கள் மேல யாருக்கும் பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஆக்சுவலா இந்த முயற்சியே தப்பு.
தாவேகா கூட்டத்துக்கு போற பொதுமக்கள், பெண்கள் குறிப்பாக கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களா இல்லாம இருந்தாலும் சரி, வேடிக்கை பார்க்க போனாலும் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலையை இந்த ஆதவ் 6 அடி எருமை பண்ணுது. இவன் ஈஸியா சாகடிச்சுட்டு பழிய வந்து திமுக மேல போடுறதுக்கு தயாராயிட்டான். காவல்துறை மிக கவனமாக எந்த ஊர்ல எந்த கூட்டம் போட்டாலும், தாவேகா கூட்டம் போட்டா உஷாரா பாருங்க. ஏன்னா இவனுக்கு வந்து பொதுமக்களை பலியாக்கிட்டு அதுக்கு மேல குதிரை சவாரி பண்ணி அதுக்கு மேல இவங்க வந்து பழி போறது இவங்களுக்கு வழக்கம். அதை நம்ம கரூர்லயே பார்த்துட்டோம். அங்க கரூர்ல இவனுங்களுக்கு சார்பான 50க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் பறந்துட்டு இருந்துச்சு. அங்க மயக்க ஊசி போட்டானுங்க, ஸ்ப்ரே அடிச்சானுங்க, அதை பண்ணானுங்க, இதை பண்ணானுங்கன்னு பூரா பொய் பரப்பலாம். பரதேசி பண்ணாட அப்படி ஏதாவது உண்மை இருந்ததுன்னா அதை வந்து சிபிஐ நேரம் கண்டுபிடிச்சிருக்கும். இல்லைனால இன்னொன்னு சொல்றேன். இப்ப 1/2 மணி நேரத்துல வந்து நீங்க இதை கண்டுபிடிக்கலன்னா நான் இங்கேயே உட்காருவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேசினான் வீராவேசமா. ஆனா இவன் பேசி வீடியோ காமிக்கிற நேரத்துல போலீஸ் அங்க 2 பேரை பிடிச்சிருச்சு. போலீஸ் 2 பேரை பிடிச்சவன் யாரான்னு அடி புடனிலேயே அடிச்சு என்னடா யாரா நீங்கன்னு கேட்டா அவனுக்கு 2 பேருமே தாவேகா குடிகாரன் நாய்ங்க. இந்த நாய்ங்க அதுவும் வந்து சின்ன பசங்க. இவனுங்க 2 பேரும் இவனுங்க தான் அதை வந்து பண்ணிருக்காங்க. இவங்க செல்போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா தாவேகா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கு. விஜயனுடைய ரசிக குஞ்சுமணிகள், தற்கொலை கும்பல் இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்களா? இதை விட பெரிய கொடூரத்தை சொல்றேன் கேளுங்க. இப்படி போலீஸ் 2 பேரை பிடிக்க போகுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவன் வந்து மேடையில பேசுறான். அதாவது போலீஸ் வந்து இவர்கள் குடிபோதையில் இருந்தார்கள், அந்த 2 பேரும் வந்து ஒருத்தனை பாட்டில தாக்கினாங்க, அதுல ஒரு பாட்டில் தவறுதலா வந்து கூட்டத்துல விழுந்துருச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்ததாக போலீஸ் தரப்புல ஒரு செய்தி வெளியில வந்துச்சு. ஊடகங்கள் அந்த செய்தி பரவ ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன பண்றான்னா உடனே டக்குன்னு வந்து அந்த செய்தி பரவுவதற்கு முன்பாகவே மேடையில பேசுறான். வில்லிவாக்கம் கூட்டத்துல மேடையில பேசும்போது, இப்ப பாருங்க நான் சிசிடிவி பிடிச்சிட்டேனா, இப்ப போலீஸ் போய் பிடிக்கும், பிடிச்ச உடனே 2 பேரை பிடிப்பானுங்க, பிடிச்சி அந்த வந்து அவங்க 2 பேரும் குடிபோதையில சண்டை போட்டுக்கிட்டானுங்க, அதுல ஒரு பாட்டில் எடுத்து வீசினா அது தெரியாதனமா உள்ள ஊந்துருச்சு அப்படின்னு போலீஸ் சொல்ல பாருங்கன்னு சொல்லி முடிச்சான். அடுத்த 10வது நிமிஷம் 20வது நிமிஷத்துல போலீஸ் அதே மாதிரி விஷயத்த சொல்லுது. ஏன்டா ஒரே மாதிரி 2 பேரும் பேசுறான்? அப்ப போலீஸ்க்கும் ஆதவுக்கும் கூட்டு கலவனையான இல்ல, இந்த மாட்டினானுங்க பாருங்க. இவனுங்களுக்கு இவன் ட்ரைனிங் பண்ணி அனுப்பியிருக்கான். இந்த 6 அடி எருமை ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கு. போலீஸ் எப்படியாவது உன்னை பிடிச்சிருச்சுன்னா நீ இப்படி சொல்லணும், போலீஸ் பிடிக்கலன்னா இதை வச்சு நாங்க வந்து பழிய வந்து திமுக மேல போட்டுப்போம். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்ட போலீஸ் இல்லைனா, ஏன்னா இப்ப எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா இருக்குங்க, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ் வேற ட்ரோன் எல்லாம் விடுறாங்க இந்த எல்லா கூட்டத்திலையும். இப்ப இந்த 6 அடி எருமை மாதிரி இந்த தாவேகா தற்கொலை கும்பல் எங்கெல்லாம் கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் அடிஷனலா 4 கேமரா போடுங்க, 4 ட்ரோனை பறக்க விடுங்க. இந்த ஜென்மங்க இந்த தற்கொலை கும்பல் என்ன பண்ணாலும் கேப்சர் பண்ணுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஃப்ராடு பசங்களா இருக்கானுங்க, திருட்டு பசங்களா இருக்காங்க. பழைய யார் மேலேயே போட்டுட்டு தப்பிக்க பாக்குறாங்க, ஆளை கொல்றானுங்க, கொலை பண்றானுங்க. ஆனா அதுக்கெல்லாம் பலன் கண்டிப்பா அனுபவிப்பானுங்க. இப்ப இப்படி சொல்லிட்டானா இவன்? இப்படி சொன்ன பிறகு பார்த்தா எப்படா போலீஸ் கிட்ட அவன் இப்படிதான் வாக்குமூலம் கொடுப்போம், உனக்கு எப்படி தெரியும்? அது எருமைதான் கேட்கிறேன் நான், இது எப்படி தெரியும்ன்ற நான். அப்ப இது திட்டமிட்ட செட்டப்னு தெரியுதா? இதே தாங்க சொன்னான். இவன் தான் சொன்னான் கொளத்தூர்ல வந்து ஸ்டாம்பேட் நடப்பதற்கான சூழலை உருவாக்குச்சு திமுக, ஸ்டாலின் தான் வந்து அதை பண்ணாரு, போலீஸ் அங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பேசினானுங்க. பெரம்பூர்ல கூட்டம் போடுறானுங்க. அங்க 2 மணிக்கு வருவேன்னு சொன்னேன், நீ முன்னாடியே போயிட்ட, ஓகே வெரி வெல் அண்ட் குட், சீக்கிரமாக போயிட்ட, அதிசயம் போயிட்டியா, அங்க பேசினல்ல. அப்புறம் என்ன மானாவுக்கு பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் வரைக்கும் பின்னாடியே ஒரு 1000 பேர் கூட்டம் போறேன், 100 பேர் தானே நீங்க வந்து பர்மிஷன் கேட்ட. அந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு அங்க போய் அங்க நீங்க நிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் நீ கூட்டம் கூடுவாங்கன்னு சொன்ன? நீ குறிப்பிட்ட பாயிண்ட்ல 100 பேர் தான் இருப்பாங்கன்னு சொன்ன. ஆனா இங்க இருந்தே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு போனான். அதுல ட்ரோன் ஷாட்லாம் நீங்க பார்த்தாலே தெரியுங்க, நிறைய காட்சிகள் நம்ம வந்து பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா விஜயனுடைய வாகனத்துக்கு பின்னாடி தான் ஃபுல் கிரௌடும் இருக்கும், முன்னாடி ரோடு காலியா இருக்கும். ஏன் வேகமா போயேன், உனக்கு ரோடு ஷோ நடத்த பர்மிஷன் கொடுக்கல. அப்ப விஜய் திட்டமிட்டு இது போன்ற கூட்டங்களை ரசிக்கிறார். அந்த கும்பலை வந்து வேறுன்ட்டே ஓடி வர செய்யறாங்க, பேரிகார்டை உடைச்சிட்டு ஓடி போய் சாவு, உழுந்து சாவு, நீ செத்தா எங்களுக்கு செய்தி, நீ செத்தா எங்களுக்கு வந்து அது பலன், அதை அடுத்தவங்க மேல பழி போட்டு, குறிப்பா திமுக மேல ஸ்டாலின் மேல பழி போட்டு நாங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்யறான். அங்க வந்து அது நடக்கல. உடனே ஐயோ யாருமே சாவலே, இப்ப என்னடா பண்றது, நம்ம யார் மேல பழி போடுறதுன்னு இப்ப என்ன பண்றாங்க, போலீஸ் மேல பழி போட்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து அவ்வளவு போலீஸ் கொடுக்குது. டேய் அதுதான் 6 அடி எருமைன்றேன். தற்கொலை முண்டத்துக்கு ஒரு இழவும் தெரியலங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர்லாம் கிடையாது, தேர்தல் முடிஞ்சு புதிய அரசாங்கம் பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா முதலமைச்சராகவே தொடருவாரு.
இருந்தாலும் முதலமைச்சர் பதவி அவர் ராஜினாமா பண்ணிட்டு புதுசா பதவி ஏற்றுப்பார். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த ஆரடி எருமை சொல்லுது முன்னாள் முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு முட்டாள் முதலமைச்சர் சொல்லி செருப்படி வாங்குச்சு. இவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா வன்முறையை தூண்டுற மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ எனக்கு என்ன பதட்டமா இருக்குன்னா, இவன் தமிழ்நாடு முழுக்க ஏதோ சதி பண்றது திட்டம் வச்சிருக்காங்க. காவல்துறை தயவு செய்து இவனை கண்காணிங்க. அதே மாதிரி தேர்தல் கமிஷன் இவனை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இவன் வந்து ஃப்ராடுங்க. டோட்டலாக இவன் வந்து சப்மிட் பண்ண அந்த சொத்து கணக்கிலே பொய் பண்ணியிருக்கான். நிறைய பொய் விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கான். இவனுக்கு எங்கெங்க அந்த காசு வந்துச்சுன்னு தெரியாது. ஊர் முழுக்க கடன் கொடுத்து வச்சிருக்கான்றான். ஏன்னா நீயே வந்து அன்னக்காவடி அப்படிதான் இருந்திருக்கிற ஆரம்ப காலத்துல. ஒரு பெரிய பரம்பரை பணக்காரெல்லாம் கிடையாது. நீ ஏதோ மாமனார் சொத்துல இருந்து உனக்கு வந்து மங்களம் பாடிட்ட. பொண்டாட்டி உனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. அவகிட்ட இருந்து வரதட்சணை மாதிரி நீ வந்து விலைக்கு போயிருக்க. நீ அங்க உனக்கு ஜீவனாம்சமா வந்த தொகையில இருந்து நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. உன் மச்சானே சொல்லிட்டான் உன் லட்சணம் பூராத்தியம். இதுக்கு எல்ல கொடுமை. இது இந்த மாதிரி தேர்தல் இது எவ்வளவு பொய் பரப்புறான் பாருங்க. பொய் பரப்புனாலும் பாருங்க. அது இன்னொரு ஒரு பெரிய மெகா பொய் சொன்னாங்க. இவன் தலைவன் சொல்றான் பாருங்க, தற்குறி. யாருன்னா விஜய். இவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய அப்பாவையும் அம்மாவுமே செட் ப்ராப்பர்ட்டி ஆக்குவான். இங்க உள்ளூர்ல இருக்கும்போது அப்பனை மதிக்க மாட்டான், அம்மாவை மதிக்க மாட்டான். ஆனா மலேசியா போனா கட்டி பிடிப்பான். அப்படி அவங்க அப்பா ஓடி வருவாரு, அப்படி பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான். பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணுவான். மாநாட்டுல கீழே உட்கார வச்சான், அடுத்த மாநாட்டுல மேடை ஏத்தினான். மலேசியால போய் ஸ்டேஜ் ஏத்திட்டு கட்டி பிடிச்சான், கண்ணீர் விடுற மாதிரி சீன் எல்லாம் போட்டான். இதெல்லாம் நாடகம் இல்ல, பூரா செட் ப்ராப்பர்ட்டியா அப்பா அம்மாவையும் காட்டுவாரு. இவங்க தலைவர், இந்த தற்குறி தலைவன் வந்து அப்படி காட்டுவாரு. அவனுடைய தளபதினு சொல்லிக்கிற இந்த ஆரடி எருமை இங்க என்ன பண்ணிருக்குன்னா, பேசும்போது நான் 5 வயசுல எங்க அம்மாவை நான் வந்து இழந்துட்டேன், 5 வயசுல எங்க அம்மா வந்து சாதி கொடுமையில செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பியிருக்காங்க. அவங்க அம்மா 5 வயசுல செத்தது உண்மை, அதுல மறுக்க முடியாது. இந்த லால்குடின்னு ஏதோ ஒரு ஊர் பக்கத்துல தான் அவங்களுடைய ஒரு கிராமம். அங்க இருந்து வந்தவன் தான் இவன். நம்முடைய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க, யாருன்னா நம்ம வந்து திலகவதி, அவங்களுடைய உறவினர் தான் இந்த ஆரடி எருமை. ஆக்சுவலா திலகவதி அவர்களும் இந்த ஆரடி எருமையோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. எப்படி அக்கா தங்கச்சின்னா உடன் பிறந்தவர்கள் இல்ல, சித்தப்பா பெரியப்பா பசங்க அந்த மாதிரி. ஆனா இவன் அங்கேயும் போய் சொல்றான். எங்க வந்து பெரியமா தான் வந்து இவங்க யாரு, நம்ம திலகவதி அவங்க, நான் வந்து அவங்க தங்கச்சி பையன் அப்படின்னு ஒரு சீனை போட்டான். அது பொய். ஆனா உறவு முறையில பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். எப்படி வரும்னா, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன்ற கணக்குல வரும், பொண்ணுன்ற கணக்குல வரும். சரி, அது கூட நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா ஒரு பொய் சொன்னா பாருங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்காக, பொதுமக்கள்கிட்ட அனுதாபத்தை தேடுவதற்காக, சாதி கொடுமையால எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா பாருங்க, அது பச்சை பொய்ங்க. இவங்க அம்மா வந்து திருமணம் செய்து கொண்டதும் ஒரே சாதியை சேர்ந்தது தான். இவன் என்ன ஜாதியில் இருக்கானோ அதே. நான் ஜாதி பேரெல்லாம் வெளியிட மாட்டேன், சொல்ல மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை. ஜாதியை நான் பேசவும் மாட்டேன். எந்த ஜாதியும் நான் ஜாதியே பார்க்க கூடாது. எல்லாம் மனுஷன் ஜாதி, ஆம்பளை ஜாதி பொம்பளை ஜாதி. அதை தாண்டி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகரா இருக்கிற அவ வந்து ஒரு திருநங்கை திருநம்பி தான், இவ்வளவுதான். இதுதான் வந்து மனிதர் படைப்புல இருக்கிறது. நீ வந்து ஜாதின்னு நீங்களே வச்சுக்கிறது தான். இந்த ஆரடி எருமையே ஏதோ ஒரு ஜாதி, அதே ஜாதியை சேர்ந்தவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அம்மாவை. அங்க ஏன்டா செத்து போனாங்கன்னா, அவங்க மாமியார் கொடுமை. அதை வந்து நம்ம திலகவதி அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு பேட்டியிலேயே தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த ஆரடி எருமை பேசுறதெல்லாம் பொய். அவங்க அம்மா 5 வயசு செத்து போது உண்மைதான். ஆனா அங்க கொடுமை, அது வந்து மாமியார் கொடுமை நடந்தது. கொடுமை தாங்க முடியாம என்கிட்ட கூட சொல்லல, சொல்லியிருந்தா ஒரு ஆறுதலான்னு சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க, நான் ஒரு ஊர்ல இருந்தேன். அதனால அவங்க போய் அந்த மாதிரி ஒரு பெரிய கிணறு இருக்கும், கிணத்துல குச்சி செத்து போயிட்டாங்க. அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஏதோ ஒன்று வச்சிருந்திருக்காங்க, அதை எடுத்து அவங்க குடிச்சு செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்ப பெற்ற தாயருடைய மரணத்தை கூட தனக்கு ஓட்டுக்காக அனுதாபத்தை தேடுகிற, பொய் பரப்புகிற பித்தலாட்ட பேர் வழிதான் இந்த ஆதவ். எவ்வளவு பெரிய அயோக்கியம் பாத்தீங்களா? இவனை சுத்தி இவன் காசு வச்சிருக்கிறதுனால ஒரு கூட்டம் அலையுதுங்க பின்னாடியே. ஒரு கூட்டம் இவன் பிரச்சாரத்துக்கு கூட்டு போற எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் போறான். எவனும் சும்மா போய் அப்படியே விஜய் மீது பெரிய நம்பிக்கை வச்சு நாங்க வந்து அப்படியே ஆதவ ஜெயிக்க வைப்பாங்க எவனும் போல. அங்க போய் ஸ்டேஜ் இருக்கிற எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் பேசுறான். ஏன்னா நம்ம நாஞ்சிலார் சும்மாலாம் போக மாட்டார். திமுகவிலே அவர் வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுவார். அது தப்பு இல்லை. இந்த ஓலாமணி அவனுக்கு சீட்டும் கொடுக்கல, அவன் இப்ப எல்லா கூட்டத்துக்கு போனாலும் காசு, அது தப்பு இல்லை, அவன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு பேசுற எல்லாரும் பொய் பரப்புறானுங்க பாருங்க, இதுதான் தப்பு. நீங்க நேர்மையா ஜெயிக்கிறதா இருந்தா நேர்மையா மக்கள்கிட்ட நீ என்ன சொல்ல போற, நீ என்ன செய்ய போற, உங்க ஆட்சி அமைஞ்சா என்ன பண்ணுவாரு, விஜய் என்ன புடுங்குவாரு கைட்டுவாரு, இது வரைக்கும் என்ன புடுங்கினாரு என்ன நட்டாரு, இதெல்லாம் சொல்லணும். சொல்லி மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க வந்து ஆட்சிக்கு வரலாம். யார் வேணான்னு சொல்றா?
இதை விட இன்னொரு பெரிய சவால் விட்டாரு இந்த 6 அடி எருமை. இந்த எருமைன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? எருமைக்கு என்ன திட்டினாலும் உரைக்காதுங்க. அது அந்த மாதிரி அந்த கேரக்டர். அதனாலதான் சொல்றேன் நான். இந்த எருமை சொல்லுது, உதயநிதி ஸ்டாலின் உனக்கு தைரியம் இருந்தா வில்லிவாக்கத்துல என்னோட மோதிப்பாரு அப்படின்றிய. அட மரம் மண்டை, இதனாலதான் உன்னை தற்குறி நாங்க திட்டுறோம். ஏன்னா நீதான் புதுசு தேர்தலுக்கு, நீதான் இந்த தேர்தலை களம் காணுவது புதுசு. இது வரைக்கும் உனக்கு எந்த தேர்தலும் எவனும் உனக்கு கொடுக்கவே இல்லை. நீ முதல்ல யாருன்னே தெரியாது. இப்ப காசு வச்சுக்கிட்டு நீ ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டு நீ ஏதோ பெரிய ஆகச்சிறந்த அரசியல்வாதி மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்க. இந்த விகடன் ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் இவனுக்கு விலை போயிடுச்சா என்னன்னு தெரியல எனக்கு. அங்க இவன் என்ன பண்ணாலும் இவன் பெரிய அரசியல் ஆளுமை மாதிரி இவங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி, ஒரு தொலைக்காட்சி இல்ல 2-3 தொலைக்காட்சி இவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு. அவங்கதான் நேர்காணல் எடுப்பாங்க. இவன் பெரிய ஆகச்சிறந்த அரசியல்வாதி மாதிரி இவங்கிட்ட எதிர்கால அரசியல் பேசுவாங்க. இவனுக்கே இந்த மண்ணுக்கே ஒண்ணும் தெரியாது. இது ஒரு மரமண்ட தற்குறி முண்டம், எதுவுமே தெரியாது. இவனை போய் ஒரு பெரிய அதிமேதாவி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க. இப்ப அவன் சொல்றான் எல்லாமே இவர் கட்டமைக்கிறது ஒரு பெரிய அரசியல் நிபுணத்துவம் பெற்றவர். எவன் சொன்னான்? நீ இது மாதிரி என்ன செஞ்சு கீஷ்ட? உன்னை யாருக்கு தெரியும்? திருமாவளவன் உன்னை கட்சியில சேரலன்னா ஒரு நாய் கூட உன்னை மேய்ச்சிருக்காது. அவர் பேரே கட்டுக்கிட்டாரு. இந்த நாயை உள்ள சேர்த்து அவர் பேரே கட்டு போச்சு. அப்புறம் நல்ல விவரம் தெரிஞ்சு துரத்தி விட்டாருன்னு வச்சுங்களேன். அது போய் விஜய் கிட்ட போய் ஒட்டிக்கிச்சு. விஜய்க்கும் எவனா ஒருத்தன் சிக்கிட்டான்டான்னு சொல்லி இவனை வச்சுக்கிட்டு அதுவும் தற்குறி, இதுவும் தற்குறி. தற்குறி ஒன்னாதானே சேரும். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சவால் விட்டார்ல, நீ இந்த களத்துக்கு புதுசு, நீ என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? நீ நேர்மையான ஒரே பயங்கரமான நேர்மையான அரசியல்வாதி. நீ உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தான் நிக்கிறாருன்னு தெரியும். ஏற்கனவே கடந்த முறை அங்கதான் நின்று இருக்காரு, நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்ப நீ அங்கதானே போயிருக்கணும். அவர் நிக்க போறாரு உனக்கு முன்னாடியே தெரியும். நீ போய் அங்கல்ல போட்டி போட்டிருக்கணும், வேட்புமனு தாக்கல் அங்கல்ல பண்ணிருக்கணும். நீ எதுக்கு வில்லிவாக்கம் புழுத்துறதுக்கு என்ன புடுங்கிறதுக்கு அங்க வந்த? நீ என்ன கைட்டுறதுக்கு வில்லிவாக்கத்தை நீ தேர்ந்தெடுத்த? அதை சொல்லு முதல்ல. அவ எவ்வளவு அசிங்கமான ஒரு அரசியல் பாத்தீங்களா? சரி, அங்க உதயநிதியோட போட்டி போறதுக்கு உனக்கு பயம் இருந்ததுன்னா, இந்த பக்கத்திலே கொளத்தூர் இருக்கு, பெரம்பூர்ல உங்க நொன்ன நிக்கிறாரு, வீட்டை விட்டே வெளியில வராத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தக்காளி மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியே வந்தா வெயில்ல கருத்துருவாரு. பெரிய அப்படியே உச்சத்துல இருந்து வந்துட்டாருல, அதனால அவர் வெயில் பட்டா அவர் ஆகாது, பனி உருகிட்டு வர அவரு, அதனால உள்ளே இருப்பாரு அவரு. அவரு பெரம்பூர்ல நிக்கிறாரு. எனக்கும் திமுக தான் போட்டினாரு. அவரே நீ குளத்தூர்ல ஸ்டாலினை ஏத்து நின்று இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீயா ஸ்டாலினா பாத்துருக்கலாம். விஜயா ஸ்டாலினா உங்க தொகுதிக்கு நான் நிக்கிறேன், நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன், நீ நின்று நீ ஆம்பளையா இருக்கியானே டவுட்டா இருக்கு எனக்கு. அது விட்டுரு, பரவாயில்ல. ஆண்மகன்னு சொல்றேன், நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க. அதாவது வீரம், அந்த நேர்மை, அந்த துணிச்சல், இதெல்லாம் வச்சு ஆண்மகன்னு சொல்றேன், சரிங்களா? வேற எதுவும் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நம்ம அந்த மாதிரி 3rd கிரேட் வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்ல. சரி, அவரு தான் நிக்கல, அவர் பெரம்பூரில் நிக்கிறாரு. நீ தான் 6 அடி எருமையாச்சு, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நீ தான் பயங்கரமா படிச்சு அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கிய. பல தேர்தல்களை பார்த்தவனாச்சு நீ தான் தேர்தலில் வெற்றி பெற வைக்கிற அந்த சூட்சமும் யூகங்களை வகுக்கிற அப்படியே நிபுணத்துவம் படைச்சவன் தானே நீ. இந்த 6 அடி எருமை ஆதரவு நீ போய் குளத்தூரில் நிக்க வேண்டியதானே ஸ்டாலினுக்கு எதிரா? நீ எதுக்கு வில்லிவாக்கத்தை தேர்ந்தெடுத்த? போக வேண்டியதானப்பாங்க, அங்க துப்பு இல்ல. அடுத்தது இன்னொன்னு சொல்றேங்க, 1/2 மணி நேரத்துல இங்க நான் வீடியோ கைப்பற்றிட்டேன் போலீஸ் பிடிக்கிறது முன்னாடி சொன்னான்ல இந்த ஆதவ், இந்த 6 அடி எருமை. இதே விஷயம் எங்கேயோ எவன் பிளாட்லயோ எவனுடைய இடத்துலயோ மாடியில இருக்க வீடியோவை இங்க இருந்துதான் இவனுங்க பாட்டில் அடிப்பானுங்க. பாட்டில் அடிக்கிற காட்சி இப்படிதான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு உனக்கு எப்படா தெரிஞ்சுது? உனக்கு எப்படி தெரிஞ்சுது? சரி, நீ ட்ரோன் விட்டு கண்டுபிடிச்சனே கூட நான் வச்சுக்கிறேன், அப்படி கூட நான் நம்புறேன். நீ பிடிச்சிய கண்டுபிடிச்சல, ட்ரோன் காட்சி பார்க்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதை மீறி மறுபடியும் எப்படி நீ மீட்டிங்கை கண்டினியூ பண்ற? டக்குன்னு அவனை போய் பிடிக்கணும் நீ, அல்லது உன் ஆளுங்களை விட்டு போலீஸ் போறதுக்குள்ள நீ இல்ல பிடிச்சிருக்கணும். அவங்கள பிடிச்சி பாத்தீங்களா மக்களே, நான் பிடிச்சிட்டேன், இவனுக்கு தான் பாட்டில் அடிச்சவனுங்க, இவனுங்க எல்லாம் யார் தெரியுமா? திமுக சொன்ன ஆளுங்க, ஸ்டாலின் சொன்ன ஆளுங்க, உதயநிதி சொன்ன ஆளுங்க, திமுக சதி பண்ணிச்சு சொல்ல வேண்டியதாடா துப்பு கட்டவனே. போலீஸ் போய் அவங்களை பிடிக்கிற வரைக்கும் இவர் நொட்டிட்டு இருந்தாராம். மீட்டிங் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது தெரியுதா? செட்டப். மாட்டிக்கிட்டா இப்படி பேசு. ஒருவேளை போலீஸ் உன்னை பிடிச்சிட்டா, இப்ப நானே எனக்கே ட்ரோன் காட்சியில மாற்றல, நீ அது மாதிரி நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்படிதான் சொல்லணும்னு இவன் இந்த எருமை அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கு. நான் இப்ப சொல்ல வந்தது அது கூட இல்லை, இதை மாட்டிக்கிட்டான்ல. இப்ப இதை போய் சிசிடிவில நான் பிடிச்சேன் பாத்தியா, போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள நாங்க தட்டி தூக்கிட்டோம்லன்னு பெருமை பீத்திரைய
இந்த எருமை கரூர்ல 41 பேர் செத்தாங்க தெரியுமா? உன் வாகனத்துல தானடா சுத்தி சுத்தி கேமரா வச்சிருந்தீங்க. அந்த பஸ் போய் அந்த சாவுகிராக்கி பஸ் போய் தானே அந்த 41 பேரை நசுக்கி கொண்டுச்சு. அந்த சிசிடிவி புட்டேஜை நீ டக்குன்னு எடுத்து நீ நல்லவனா இருந்தா நேர்மையானதா பாத்தீங்களா மக்களே? இந்த பாருங்க ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, தோபார் கத்தி வீசுறான், தோபார் துண்டு வீசுறான். அந்த மதிய ரகம் பொண்டாடி சொன்னா பாருங்க, அவளாம் பொம்பளையானே தெரியல எனக்கு. அவளாம் என்ன ஜென்மனே தெரியல. அவளை பேச வச்சானுங்க இவங்க. இந்த எருமை தான் சொல்லி கொடுத்துருப்பான். இந்த எருமையும் சிடி நிர்மல்குமாரும் அவங்க தான் சதி சதி சதின்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. இவனுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பானுங்க. இப்ப சிடி நிர்மல்குமார் எங்க இருக்கானே தெரியல. அவன் தொகுதியில போய் சுத்தி திரிகிறான் திருப்பரங்குன்றத்துல. அங்க போய் செருப்படி வாங்குறான். அது வேற விஷயம் வச்சுங்க. இந்த எருமை சொல்லி கொடுத்துருக்கோம், இப்படி எல்லாம் பேசு, இப்படி பேசுன்னு. அப்ப அந்த சிசிடிவி கேமராவை உன் கையில தான் இருந்துச்சு. இந்த பாட்டு லட்சம் எவனு கண்டுபிடிக்கிறதுக்கு டக்குனு புஷ்ஷோன்னு காட்டுறிய. அதை ஏன் இது வரைக்கும் கொடுக்கல நீ? ஆதாரம் இருந்தா கொடுத்துருக்கணும் இல்ல? அத கொலைன்னு ஏன் மாத்திர? இப்ப கொலைன்னு பேசுறான். அது அரசாங்கம், அதுவும் சிபிஐ. நீங்க தான் போய் சிபிஐ வழக்கை கேட்கறீங்க. சிபிஐ அது வந்து ஒரு விபத்து நெரிசல் மரணம்னு கொண்டு போயிட்டு இருக்கு கேஸ. நீ கொலை கொலைன்னு பேசுறனா? எங்க அப்பா குதிர்குழுல பண்ணதே நாங்க தான். எங்க பஸ், ஏன்னா இவன் தான் சொன்னான் பஸ்ஸை முன்னாடி தள்ளிக்கிட்டு போகணும். இவனும் இந்த ராஜ்மோகனும் தான் பஸ்ஸை முன்னாடி தள்ளிட்டு போறாங்க. 2 பேரும் அக்யூஸ்டுங்க. இவனுக்கு 2 பேரையும் பிடிக்கணும். இவங்க 2 பேரை பிடிச்சி லாடம் கட்டினீங்கன்னா உண்மை வெளியில வரும். அதனால தயவு செய்து காவல்துறையும் தேர்தல் கமிஷனும் இந்த இந்த அமாவாசை என்கிற இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய எல்லா விஷயங்களையும் கண்காணிங்க. இவனுடைய தொலைபேசிகளை ஒட்டுக்கலுங்க, கண்காணிங்க. இவன் எங்க யார் யாருக்கு என்னென்ன பேசுறான், இவனுடைய நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணுங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. தேர்தல் முடிவதற்குள்ளாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த இந்த ஆதவ் முயற்சி எடுக்கிறார். அதோடு இல்லாம எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய விபத்தையோ அசம்பாவித்தை ஏற்படுத்தி பழியை ஒட்டுமொத்தமாக திமுக மீது பழி போட்டுட்டு இவன் அதுல குளிர் காஞ்சி ரகசியமாக மக்களுடைய அனுதாபத்தை பெற்று ஆட்சியில உட்கார முடியுமான்னு ட்ரை பண்றான். மக்கள் உஷாரா இருக்கிறது மட்டும் போதாதுங்க. இந்த தாவேக்கா தற்குறிகளை நம்பாதீங்க. இவன் எங்க போனாலும் செருப்பால் அடிச்சு விரட்டுங்க. ஒருவேளை நீங்க இந்த விஜய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா எல்லாரும் நேரலை காட்டுறாங்க. திருச்சிக்கு வரப்போறோம், நான் சம்பந்தமா வேற வீடியோ போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இன்னும் கவனமாக பாருங்க. உங்க மேல பழி போடுவான். ஏன்னா இப்ப முன்னாள் முதலமைச்சர்ன்றான், இப்போ அவரு தான் முதலமைச்சர். தேர்தல் முடிஞ்சு அடுத்து அரசு வர வரைக்கும் காபந்து அரசாங்கம் உட்காரும். அதுல வெற்றி பெற்ற பிறகு புதிய அரசாங்கம் உட்கார்ற வரைக்கும் காபந்து அரசாங்கம் இருக்கும். அதுக்கு பேர் தான் காபந்து அரசாங்கம். இப்ப முதல்வர் தான் அவரு. முதல்வர் கொடுக்கிற பாதுகாப்பை ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கிறான். அட முட்டாள் மூதேவி, விளங்காதவனே, உனக்கு எப்பரா கொடுப்பாங்க? உன் நடிகை வந்து உங்க நொன்ன என்ன பெரிய ஆணி புடுங்குற ஆளா? அதான் ஒய்ஃப் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்களே, அவங்கள வச்சுக்க வேண்டியதான் நீ. அப்புறம் இன்னொன்னு விஷயங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு 40 நாள் இவனுக்கு காண போயிட்டானுங்களா, ஓடி ஒளிஞ்சானுங்க. ஒளிஞ்ச பிறகு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், ரிட்டையர்டு மிலிட்டரி அதிகாரிலாம் வச்சு நாங்க வந்து ஒரு தொண்டர் படை அமைக்க போறோம், ஒரு பயங்கரமான ஆட்கள்லாம் எடுக்க போறோம்னு பயிற்சி எல்லாம் கொடுக்குறேன்னு லெப்ட் ரைட் எல்லாம் பேசுறானுங்க. அப்புறம் செய்தியெல்லாம் வந்துச்சு. அது 2500 பேரை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இனிமே தளபதி எங்கெல்லாம் மீட்டிங் போறாரோ, விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த பாதுகாப்பு படை வேலை செய்யும் சொன்னானுங்க. டேய் மரம் மாட்டீங்களா, அறிவிட்ட 6 அடி எருமை, எங்கடா அந்த 2500 பேர் எங்க போனானுங்க? அவங்களை கூட்டு வந்து நீ போராட்டத்தெல்லாம் கூட்ட வச்சுக்க வேண்டியதான். நீ பாதுகாப்பு படை 500 பேர் இறக்கி விட்டுருக்கோம் சார், எங்களுடைய படையை மீறி போலீஸ் கூட வராதரா உங்களை தாண்டி. ஏன்னா எல்லா கட்சியிலும் வச்சிருக்காங்க. வைகோ வச்சிருக்காரு, திமுக வச்சிருக்குது, நாம் தமிழர் வச்சிருக்காரு, சீமான் வச்சிருக்காரு. எல்லா கட்சியிலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற இடத்துல அவங்க தான் இருப்பாங்க பிரதானமா. இன்னொரு விஷயம், எல்லா கட்சியிலும், அதாவது எக்ஸப்ட் இந்த தற்குறி கழகத்தை தவிர பாக்கி எல்லா கட்சியிலும் வருகிற கூட்டத்துல வர்ற எல்லாரும் பொதுமக்களும் கண்ணியமா இருக்காங்க. அந்த தொண்டர்களும் தொண்டர்களா இருக்காங்க, ரசிக குஞ்சுமணிகள் இல்ல. ஏன் உதயநிதி தான் நடிகர், நிறைய படம் நடிச்சிருக்காரு, அங்கேயும் அவரையும் வேடிக்கை பார்க்க தான் வரதான் செய்யறாங்க. கூட்டம் வருது, குழந்தைகளோட வராங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் கண்ணியமா வராங்க, அவர் பேச்சை கேட்கறாங்க, கடந்து போயிடுறாங்க. அங்க யார் பெண்கள் பாலியல் பிரச்சனை பண்றது இல்ல, அத்துமீறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப எல்லா ஊரா போயிட்டு இருக்காரு. திருவாரூர் கூட்டம் போட்டிருக்காரு, இந்த கரூர்ல கூட்டம் போட்டிருக்காரு முதல்வர் ஸ்டாலின், அங்க அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. நீங்க போனா மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது. அதாவது ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல்ற மாதிரி இந்த பன்னாட பரதேசி எங்க போனாலும் இவனுக்கு பேச தெரியாதுங்க. ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனும் ஊருக்கு எழுதி கொடுக்குறோம் மாத்தி மாத்தி.
எழுதி கொடுக்கறது தப்பு இல்லை, எழுதி படிக்கிறதும் தப்பு இல்லை. ஆனா அத அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து மயிலாடுதுறைக்கு போற, மயிலாடுதுறையில என்ன பிரதானமான பிரச்சனை இருக்குன்னு பேசணும், பெரம்பூர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தனியா பேசியிருக்கணும். அங்க போய் திமுக சொரிஞ்சு விட்டீங்கன்னா உனக்கு அரிப்படுக்குது, நீ சொரியும் போது உனக்கு சுகமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எரியும் பத்தியா, அந்த எரிச்சல் தாங்க முடியாம நீ என்ன பண்ணிட்ட, குளத்தூர்ல தப்பிச்சு ஓடி போயிட்ட. அது எப்படி ஒரு படத்துல சொல்ற மாதிரி, அது எப்படா வந்து வரும்போது மட்டும் அப்படியே பயங்கரமா சீன் போடுறீங்க, போகும்போது டக்குன்னு பனையூர் ஓடி போயிட்ட நீலாங்கரைக்கு, போகும்போது உன் பின்னாடி எவனுமே வரல, எப்படி அது? இங்க மட்டும் தான் கூட்டம் வருவானுங்க, தன்னிச்சா வர கூட்டம் நீ இப்போ ஊர் போற வரைக்கும் வரணும் இல்ல, பின்னாடியே ஏன் வரல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவல்துறை இனிமே எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்ப திருச்சியில வரப்போறாருங்க, அங்க வந்து காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அது கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 6 அடி எருமை பேசுறது பூரா போய் இந்த பாட்டில் அடிச்சது இன்னும் பல இடங்கள்ல பல சதிகளை செய்வதற்கு தயாரா இருக்கானுங்க. இனிமேல் நீங்க தான் கவனமா இருக்கணும். இந்த கூட்டத்துக்கு போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நடிகனை வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றேன், தேர்தல் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். இவனை பார்க்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது மாதிரி இந்த தொண்டர்கள் சொல்லிக்கிற ரசிக குஞ்சுமணிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் நடிகன் தான், இவனால் உங்களுக்கு இதுவரை எந்த பலனும் ஏற்படல. இது வரைக்கும் உங்க கை காசு கொடுத்து தான் நீங்க படம் பார்த்திருக்கீங்க. 200 ரூபாய் டிக்கெட் உங்க தலையில 2000 ரூபாய் கட்டி 1000 ரூபாய் கட்டி தான் உங்களை படம் பார்க்க வச்சிருக்கான். ஒத்த பைசா உங்களுக்கு அவன் கொடுத்ததே கிடையாது. தான் பொண்ணு புள்ள பொண்டாட்டி கொடுத்த காசையே கடன் எழுதி வச்சிருக்கான். இவனை எப்படிங்க நீங்க நம்புறீங்க? விஜய் ஒரு ஆபத்தானவன், அவனை நம்பாதீங்க. ஆபத்தான அரசியல்வாதி. அவன் கூட சேர்ந்து இருக்கிற 6 அடி எருமையா இருக்கிற ஆதவும் ஆபத்தானவன். பணம் வச்சிருக்கான், இவன் தப்பிச்சிருவாங்க. இவன் பேச்ச கேட்டு நீங்க போனீங்கன்னா இந்த 2 பசங்க மாட்டிக்கிட்டானுங்க பாருங்க. பாட்டில் அடிக்க சொன்னது ஆதவ் அப்படின்னு தான் சொல்றானுங்க. அப்போ உங்களை மாட்டி விட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறீங்க. அவன் 6 அடி எருமை எங்கேயே சுத்தி திரிறான். காசு வச்சிருக்கான், தப்பிச்சிருவான். ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு மேல வந்து என்ன சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு நீங்க இல்லைன்னு ஆயிடுங்க. அவ்வளவுதான். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்பான நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். நன்றி, வணக்கம்.